தியா நாசை ப்ராங்க் பண்ணலாமா? பண்ணலாம். உன் டேபு வந்துச்சுன்னு சொல்லிட்டு பண்ணலாமா? ஆமாம். ஆனால் நீ சிரிச்சிடுவியே, சிரிக்காமல் இருக்கியா? சிரிக்காம இருக்கேன். சீரியஸாக இருக்கணும். அப்பயும் நான் பண்ணிடுவேன். அதான் சிரிக்காமல் இருக்கணும். ஓட்ட சரியா? ஓகே. டேடி ரொம்ப பாவம் எனக்கு. இது என்ன பாட்டு தியா? டேடி ரொம்ப பாவம். ஏன் டேடி ரொம்ப பாவம்னா என்ன பாட்டு இது? சரி நீ எனக்கு அதை பேசு. பிராங்க் பண்ணலாமா? ஆமா, நல்லா நல்லா பண்ணோம். அவருக்கு சொன்னா நம்ம பிராங்க் பண்ணிட்டோன்னு. உன் டேபு வந்துச்சின்னு சொல்லலாமா? நீ சீரியஸா இருப்பியா? இப்படி சாரி ஏய் சீரியஸா இருப்பியா? ஆமா. இவன் சைக்கிள் பின்னாடி வேற உடைச்சிட்டேன் நான். இல்ல நேரம் ஆக்கணும்னா உடஞ்சிடுச்சு. ஆமா. சரி நான் இங்கே போகணுமா? இதில் வச்சு ப்ராங்க் பண்ண போகிறேன். என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. வாங்க போய் பார்க்கலாம். சீக்கிரம் வாய. எதுக்குடா கட்டிட்டு இருக்க? இப்பதான் வாங்கி கொடுத்தேன். தியா, வாங்கி 15 நாள் தான் தியா ஆகுது. என்ன தியா பண்ணி வச்சிருக்க? சகிதா அவளெல்லாம் சொல்லவே மாட்டேன். ஓவரா தான் தப்பு. நீ அவளை விட்டுட்டு கேம் விளையாடிட்டு உட்கார்ந்திருப்ப. ஏய் நான் இங்க தான் உட்கார்ந்து இங்க உட்கார்ந்துட்டு கீழே போட்டான். நான் இப்ப ஏந்து அங்க இந்த பக்கம் வந்தேன் நான். எனக்கு அது புரியல. அவ கீழே போற வரைக்கும் நீ அங்க உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருந்த? தியா, நான் உன்னை எத்தனை தடவை தியா சொல்றது இந்த பெட்டை விட்டு கீழே எடுத்துட்டு வராதேன்னு. 6 மாசமா கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு டேப் வேணும், எல்லாரும் வச்சிருக்காங்க டேப் வேணும். வாங்கி கொடுத்தாங்களா இல்லையா? வாங்கி கொடுத்தா நீ தான் பாத்துக்கணும். அத பத்திரமா வச்சுக்கிட்டு தெரியாதா உனக்கு? தெரியாதுன்னு சொல்றேன். பத்திரமா வச்சுக்கிட்டு தெரியாதா? அவங்க மேல தப்பே கிடையாது. ஏதாவது குழந்தைகளுக்கு என்ன தெரியும்? நீ பக்கத்துல அங்கதான் படுத்துட்டு இருக்க, அங்கேதான் படுத்துட்டு இருக்க. நினைப்பு ஃபுல்லாவே அந்த பப்ஜி. அந்த பப்ஜியை நான் ஒரு நாள் டெலிட் பண்ணி தூக்கி எறியல. எல்லாமே ஒன்னாலதான். ஏன் இப்படி பண்ற? இன்னும் இஎம்ஐ கூட எடுக்கலதியா அதுக்கு? நான் எதுவுமே சொல்லலடா. நான் எதுவுமே சொல்லல. என்ன பண்ணுமோ பண்ணுங்க. நீங்க பண்றது இருக்கு பாரு. நீ அவளுக்கு செல்லம் கொடுக்குறல்ல. ஏய் போ. இப்ப நான் அது யோசிச்சுட்டு இருக்கேன். அது டிஸ்ப்ளே மாத்த போனா எவ்வளவு கேட்பாங்க? யாரு? हेलो बढ़िया। हाँ जी जाऊंगा थोड़ी देर बाद। मतलब फोन வந்தாலும் உனக்கு தெரியாதா? நீயே யோசிச்சு சொல்லி இப்ப என்ன பண்ணுவோம்? நம்ம வாங்கி ஒரு மாசம் கூட ஆகல. இப்படி பாவமா பாக்குற பாத்தியா? எல்லார்கிட்டயுமே நம்ம சீன் போட்டுட்டு வாங்கிட்டு அதான் வாங்கி போச்சு. அதான் விழுந்தது. அதே இதே மாதிரி தான் டிவி ஆச்சு. ஞாபகம் இருக்கா? டிவி வாங்கி பல வருஷமாச்சு. நம்ம அந்த டிவி இல்லாம எப்படி எல்லாம் இருந்தோம்? ஒரு போன் இல்ல நம்ம கிட்ட, ஒரு இது இல்ல, எதுவுமே இல்ல. நம்ம இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வாங்குறோம். அதையும் உங்களால ஒழுங்கா வச்சுக்க முடியல. எனக்கு ஒரு பக்கம் வீட்டு வேலை டென்ஷன் இருக்கு, ஒரு பக்கம் உங்க டென்ஷன் இருக்கு. சரி போ. நீ எப்ப போய் வீட்டு வேலை செய்யும் போ. நான் அதுதான் நீங்க வந்திருக்கிறேன். இப்ப நீ என்ன பண்ண போற சொல்ல? ஒரு மாசம் கூட ஆகுது சொல்லி. நீ எப்படி கூறா நிக்கிற? எதுவுமே நான் அது யோசிச்சுட்டு இருக்கேன். அது இப்ப ஸ்கிரீன் போடுறதுக்கு எவ்வளவு கேட்பாங்க, என்ன கேட்பாங்க, எங்க போயிட்டு
போடுவாங்க. கூப்பிடாதீங்க. நீ எதுக்கு சேர மாதிரி உட்காந்துட்டு இருக்க? சிரிக்காதீங்க. நானா சொல்றேன் அவன் சிரிக்கிறா, நான் என்ன பண்றேன்? ஏதாவது பண்ணுங்க. நான் பண்ணுங்க. இதுக்கப்புறம் இந்த ரூம்குள்ள நான் வரவே மாட்டேன்டா. வராத போ. எதுக்கு சிரிக்கிற? கண்ணுல இருந்து எதுக்கு தண்ணி வந்திருக்கு? கண்ணுல இருந்து எதுக்கு தண்ணி வந்திருக்கு? தண்ணி வரலையே. வரலையா? என்ன பண்றது இப்ப நான் என்ன பண்ணிப்போம்? போட வச்சுருவாங்க. உங்களுக்கு ஆயிடுச்சு என்ன பண்ண சொல்றேன்? எவ்வளவு கேட்பாங்க? எனக்கு என்ன தெரியும் எவ்வளவு கேட்பாங்கன்னு? உனக்கு எல்லாமே தெரியுமே. எப்பா ஒரு மொபைலுக்கே 3000 ரூபாய் கிட்ட கேட்கறாங்கன்னா மொபைலுக்கே கேட்பாங்க. இது இப்பெல்லாம் 5000 ரூபாய் 7000 ரூபாய் கேட்பாங்க. அதுக்கு நீங்க சரி பண்ணவே தேவையில்ல. நீங்க எடுத்து குப்பையில போடுங்க. கஷ்டப்பட்டு ஒரு பொருளா நம்ம சேர்த்து வைக்கிறோம். அந்த பொருள் எல்லாமே வீணாக்கிடணும். இதெல்லாம் வாங்குறதுக்கு சதீஷ் 4 வருஷமா கஷ்டப்பட்டு இருக்கோம். எவ்வளவு கஷ்டப்படுறோம் அவனுக்கும் தெரியும். நான் எதுவுமே பேசலடா அப்பா. ரெண்டு பேரும் நான் இப்ப என்ன பண்ண சொல்றேன்? அவளை என்ன அடிக்க சொல்றீங்க இப்ப? அவளை நான் அடிக்க மாட்டேன். நான் அவளை திட்ட மாட்டேன். நான் உனக்கு தான் சொல்றேன். எனக்கு பக்கத்துல நீ தான் சொல்றீங்க. 4 பேரும் அவன் பக்கத்துல உட்காந்துருக்க. நீ தான் பாத்துக்கணும். நான் வீட்டுல இருக்கேன். என்னால அதிகமா வர முடியாது. எனக்கு தான் தெரியாது. நீ என்ன பண்ணுவீங்க எது பண்ணுவீங்க எனக்கு தெரியாது. எப்படி இருந்ததோ அப்படி வரணும். இதுக்கப்புறம் நான் நீ வரவே மாட்டேன். எனக்கு பேசணும். நீ எதுக்கு நடுவுல சிரிக்கிற? உன்னை சொல்ல தானே சொன்ன. சொல்லிடு பிராங்க். போங்க. இன்னொன்னு. இன்னொன்னு என் கையில கூப்பிடு கூப்பிடு. எல்லாரோட கேட்க போறாங்க. அம்மா பேர் சொல்லிதான் கூப்பிடுவியா? பேர் சொல்லிதான் கூப்பிடுவியா? இவ அம்மானு கூப்பிடவே இல்ல. கூப்பிட்டதே இல்ல. என்னடி? அப்ப இது உடையலையா? லைட்டே வரல. எனக்கு வேற பிராங்க் வீடியோ எப்படி வந்திருக்குன்னே தெரியல. லைட்டே வந்திருக்காது இருட்டுல. அது உடையல. லைட் போட்டு யாரு பிராங்க் எடுப்பா? நான் என்ன சொல்றேன்? லைட்டே இல்ல, இருட்டா இருக்கு. அப்ப இது எப்படி வீடியோ வந்திருக்கும்னு தெரியல. எரும மாடு அப்பா கூட சேர்ந்து நீயும் ஆரம்பிச்சியா? ஃபர்ஸ்ட் அவன் பண்ணிட்டு இருந்தான். ஐயோ அப்பா உடையல. உயிரோட வச்சுங்களா? அவன் நடுவுல ஆனா கம்முன்னு இருந்தா அப்படியே. தியா அப்படிலாம் பண்ண மாட்டான். பண்ண மாட்டதானே? நீ உடைக்க மாட்டதானே? தியா என்ன பண்ண? பிராங்க் பண்ணியா? இந்த வயசுல நீ அவனுக்கும் கத்து கொடுக்கற பாத்தியா? 4 வருஷமா சொல்லிட்டு அவ சும்மாவே விளையாடுவா. வீடியோ எல்லாம் பார்த்து பிராங்க் பண்ணலாமா? பிராங்க் அவ சும்மாவே விளையாடுவா. அப்பா இங்க பாரு அப்படின்ட்டு ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு நான் பிராங்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவா இவ. ஏப்பா ஏதோ நல்லா ஏமாத்திட்டு சரி நான் கொஞ்ச நேரத்துல டென்ஷன் ஆயிட்டு அங்க போய் பாக்கிறதெல்லாம் உடைக்க ஆரம்பிச்சிட்டேன் நாங்க. சரி ஏதா சொல்றியா தியா? ஏதா சொல்றியா? ஆமா. என்ன சொல்ற? நம்ம பிராங்க் பண்ணோம். பிராங்க் பண்ணமா? சரி வீடியோ பிடிச்சிருந்தா ஒன்னு பிராங்க் பண்ண. ஓ என்னையும் பண்ணணுமா? பண்ணு பண்ணு. அதுக்கு பிளான் பண்ணலாம் நம்ம. நீ என்ன இப்ப எப்படி எல்லாம் இது பண்ண, அடுத்தது நான் ஒண்ணு பண்றேன் பாருடா. என்னெல்லாம் சொல்லக்கூடாதுல்ல. நாங்க வந்து யாருக்குமே தெரியாம பண்ணுவோம் இல்லதியா? நமக்குள்ள சீக்கிரட்டா இருக்கும். ஆனா செம்மையா பயன்படுத்திட்டீங்கடா என்ன. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
சப்ஸ்கிரைப் subscribe. வர மாட்டேங்குது guys. ஓகே, நான் எதுவும் வந்து சொல்ல விரும்பல. எனக்கு வந்து செமையா தலை வலிக்குது. ஏன்னா அவ்வளோ இரிட்டேட் பண்ணி விட்டான் சந்தீப்ப. இதுக்கப்புறம் நான் எதுவும் பேச விரும்பல. உங்க வீடியோ நீங்களே எண்டிங் பண்ணிக்கோங்க. சந்தீப் எண்டிங் பண்ணுவான். தியா தியா நான் பண்ணிடுமா போய் சமைக்க நான் தலை வலி. தியா இறுதியா நிறுத்து. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பாப்போம். Yes, bye.